ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ரதசப்தமியுடைய 7வது வாகனம் சந்திரபிரப வாகனம். சூரியபிரப வாகனம், சின்னசேஷன வாகனம், ஆச்சரியமான கருட வாகனம், அனுமந்த வாகனம், கல்பவருஷ வாகனம், சார்வபூபால வாகனம். அதுக்கப்புறமா இப்போ சந்திரபிரப வாகனம் சாயங்காலம் 8 மணிக்கு ராத்திரி. பெருமாள் காத்தாலேருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். சந்திரன் போலே அழகான பிரபைக்குள்ள சூரிய நாராயணனா காத்தால வந்த அதே பகவான் இப்போ சந்திர நாராயணனாக சந்திரவம்சத்து ராஜாவாக, சூரிய வம்சத்து ராஜனும் இவன் தான், சந்திரவம்சத்து ராஜனும் இவன் தான். சூரியனாக இருந்து அனுகிரகம் பண்ணுற அதே பகவானே சந்திரனாக இருந்து எல்லாரையும் அழகாக ஆனந்தத்தை தலைக்க வைக்கிறான். பகவான் திருமுக மண்டலமே சந்திரன் போலே ஜொலிக்கிறது. கிருஷ்ணச்சந்திரன், ராமச்சந்திரன், இப்படி தானே பகவானை சொல்கிறோம். அவ்வளவு அழகான சந்திரன். அந்த மாலை பாருங்கோ, சந்திரன் மாதிரியே வெள்ளை வெளியேறுன்னு ஒரு சம்பங்கி மாலையை போட்டிருக்கார்கள். பகவான் எத்தனை மணிக்கு பார்த்தாலும் அழகாக இருக்கான். காத்தால 6 மணிக்கு பார்த்தாலும் அழகாக இருக்கான். ராத்திரி 8 மணிக்கு பார்த்தாலும் அழகாக இருக்கான். ஒரு நாள் முழுக்க இன்னைக்கு 7 வாகனங்களில் பெருமாள் வந்து பூரண அனுகிரகம் பக்தாளுக்கு பண்ணியிருக்கான். இதுதானே ரதசப்தமியுடைய பரமபாகியம். நன்னா பார்த்துக்கோங்க. அப்போ 7 வாகனத்தில் பகவான் இப்படி தொடர்ந்து வந்ததை பார்க்குறதே பரமசுக்கம். அப்படின்னா இதே பகவான் தான் நாளைக்கு பீஷ்மாஷ்டமி. பீஷ்மருக்கு அவ்வளோ அழகாக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லும் பொழுது 1000 ரூபங்கள் காட்டினான் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறான். திரும்பவும் அடுத்த ரதசப்தமிக்கு தான் இந்த மாதிரி 7 வாகனங்களில் பகவான் வருவான். ரதசப்தமி நிஜமாவே நமக்கு ஆச்சரியமான ஒரு சப்தமி. பகவான் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் நமக்கு பூரண அனுகிரகம் பண்ணிட்டான். ராதே கிருஷ்ணா. ஓம் நமோ வெங்கடேசாய.